ராஜபவனி சொன்ன பேண்டை நான் ஒன்னே காணும். பேண்டு உள்ள வாசிப்பாங்க. வாங்க. That's my boy. Dan 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 param pam pam param param pam 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 parala ri ri darani pam 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 pararam pam pam param pam pam rantara tatataram pam pam. இவனுக்கு என்ன மரியாதை? பெரிய மனுஷன்டா, அதான் மரியாதை கொடுக்கறாங்கடா. அவரையா டேய்ங்கறா? ஆமாடா. பாத்தீங்களா பாஸ், உங்களையா டேய் எங்கடா போடுங்கடா கீழே. கடிச்சிட்டா, நான் ஆட்டம் கடிச்சிட்டா. நாயே, நீ கொடுத்தது கையா பிஸ்கட்? கமர் கட்டு. இவனுக்கு என்ன புத்தி மாறி போச்சா? ஏய், உனக்கு புத்தி சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதரா அந்த ட்ரெஸ் வேணுமா? சேராதுடா, அளவு சரியா இருக்காதுடா. ஐயோ கழுத உதச்சிட்டான் சார். என்ன கழுத என்னடா பண்ணும்? மீசையை வச்சுட்டு வேஷமாடா போடுற? எடுத்துட்டு போடுறான் அவனை. ஏய் புரியுதா? கையில வரல சார், அவன் உதட்டில இருக்கு சார். பின்ன உதட்டில இல்லாம என்னடா நெத்தில முளைக்கும்? பிரகாட் பிரகாட். சாரி சார், நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட். ஜானகிராம்? எஸ் சார். நீ ஜானகிராம் தானே? எஸ் சார். போங்க சார், நீ காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே, அதுக்குள்ளேயே இந்த குழப்பம். ஒன்ன மாதிரியே மீச வச்சுட்டு இருக்க அந்த ஆள் யாரு? சின்ன மாதிரியா? யார் சார் அந்த பண்ணாதி பையன்? என்ன மாதிரி வேஷம் போட்டு சொல்லுறா? ஓஹோ, அனாத பையன். யாரா என்ன பார்த்து பண்ணாத பையன் சொல்றேன்? அண்ணா, உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா. டேய், நம்ம குடும்பத்துக்கு நீ அவமானம் தான். பெத்த தூக்கலாமாடா? நான் கிளப்ல தூக்குறேன், நீ வந்து பிளைன்ல தூக்குற. நான் ராஜாக்களுக்கு தூக்குறேன், நீ சாதாக்களுக்கு தூக்குற. அண்ணா, அண்ணன் தம்பிக்குள்ள கேவலமா பேசிக்க கூடாது. வீட்டுக்கு வாங்க அண்ணா. அம்மா ரொம்பவும் கவலைப்படுறாங்கண்ணா. கவலைப்படுறதாண்டா அம்மா படட்டும். டேய், மறுபடியும் மீசை புடுங்கிறதுக்குள்ள நான் எங்கேயாவது ஓடி வேண்டாம் அண்ணா. ஏன்பா ஜானகிராம், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லவே இல்லையே? அவனும் தம்பி இருக்கான்னு சொல்லவே இல்லையே? ஏன் சார் அவன் மீசை புடுங்குறீங்களே, அர்ஜென்டா உங்களுக்கு மீசை வேணுமா? சார், உங்க முகத்தை விட இந்த மீசை ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்போ இந்த மீசையை விட்டுட்டு என் முகத்தை எடுக்க சொல்றியா? கட் பண்ணு மேன். இந்த மீசையை வச்சுட்டு எங்கேயும் போக முடியல. அவன் வந்து புடுங்குறான், பிக்கிறான். கமான், ஹரியா. ஹலோ ஹலோ. நீ என்ன இங்க இருக்கிற? நான் இங்கதான் இருக்கேன். நீ லீவுக்கு அப்ளை பண்ணல? ஆமா, அப்ளை பண்ணேன். உனக்கு தான் லீவ் சாங்ஷன் ஆகலையே. கரெக்டா சொல்றீங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஜோசியம் தெரியுமா? இங்க என்ன செய்துட்டு இருக்கிற? நாங்க டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். டியூட்டி பாத்துட்டு இருக்கியா? இரு இரு, திரும்ப வந்ததும் உன்னை பர்மனண்டாவே டியூட்டில இருந்து எடுத்துறேன். எடு எடு. யார் பெத்த பிள்ளையோ பைத்தியம் முடிச்சு அலையுது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இங்க யாரு? என்ன சார், என்ன தெரியலையா? ஐயோ, ஒன்னா ரெண்டா மூணா? நான் தான் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஓ பட்டாபி, நீ எதுக்கா கொச்சின் வந்த? சார், விஷயம் ரொம்ப விபரீதமா போச்சு சார். விபரீதமா? ஆமா சார், விஸ்வத்து மேல ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாதனால அவனை விடுதலை பண்ணிட்டாங்க சார். ஆயிட்டான்? ஆமா சார். அவனை ஃபாலோ பண்ண நீங்க ஆள் போடல? ஆள் போட்டோம் சார், எப்படியோ தப்பிச்சுட்டான் சார். சார், அது மாத்திரம் இல்லை சார், சேகருடைய அம்மாவை அன்னையில இருந்து காணோம் சார். சேகருடைய அம்மாவை காணுமா? சார், இன்னொரு விஷயம், சேகர் வீட்டுல விஸ்வநாதன் லெட்டர் இருந்து சார். இந்தாங்க சார். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க விடுதலை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. வேற வழி இல்லாம டாக்டர் வேஷத்துல ஒரு ஆஸ்பத்திரி வேனை திருடி எந்த ஆபத்து இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டேன். விஸ்வம், நீங்க எல்லாம் மறந்து எங்களுக்கு பெரிய குறையா இருந்தது. இப்ப நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, குமார் இந்த இடத்துல யாரோ ராஜா மொத்தம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன்னு. நீ அனுப்பிச்ச ராஜா தான், வேலையிலையும் அவன் தான் ராஜா. பாபு, நான் உடனடியா நம்ம தலைவரை சந்திக்கணும். உனக்கே நல்லா தெரியும், அது முடியாத காரியம். முடியக்கூடிய காரியம்தான். நீ நினைச்சா சுலபமா நடக்கும். அவர் உத்தரவு இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா ராஜா மட்டும் தலைவரை சந்திச்சிருக்கானே, அது எப்படி? தலைவர் தான் அவனை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டார். நீ அவனை பத்தி பிரமாதமா பாராட்டி பேசியிருப்ப. பாராட்டும்படியா பெரிய காரியங்கள் அவன் சாதிச்சிருக்கானே. ஏன் இத்தனை வருஷமா நாங்க எதையுமே சாதிக்கல? ஆமா, நீ ஏன் ராஜா மேல பொறாமப்படுற?
அவன் தான் உன்னுடைய ஆளாச்சே. ராஜா என்னுடைய ஆள் இல்ல, உன்னுடைய ஆள். நான் அவனை கொஞ்சமாத்தான் நம்பினேன், அதனால கொஞ்சமாத்தான் ஏமாந்தேன். ஆனா நீ அவனை அதிகமா நம்பின, உன்னை அதிகமாகவே ஏமாத்திட்டான். பாபு, ராஜா ஒரு ரகசிய போலீஸ் ஆபீசர். இன்னும் சொல்றேன், அவனுக்கு எத்தனை பேர் கணக்கு பண்ணு. ராஜான்னு ஒண்ணு, குமரேச ஓதுவார்னு இன்னொன்னு, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கு. சுருக்கமா சொன்னா அவன் ஒரு அவதார புருஷன். ஜோசியக்காரனா ரங்ககிட்ட நடிச்சானே, அவன் ராஜாவோட அப்பா இல்ல, நம்ம மாமன் கான்ஸ்டபிள் பட்டாபிராம். என்ன ஜெயில போட்டு பக்கத்து ரூம்ல ராஜாவை அடைச்சு வச்சது போலீஸ் பிளான். பாபு, இந்தியா மேப்ல தெற்கு கூர்மையா இருக்கு. தெற்கே இருக்கிற போலீஸுக்கும் அறிவு கூர்மை. நீ என்னமோ எங்களை எல்லாம் விட பெரிய புத்திசாலி நினைச்ச, இப்ப என்ன சொல்ற? நீ ஒரு அடி மூச்சா. நீ சொல்றது உண்மைன்னா இதோட ராஜாவோட கதை முடிஞ்சது. இல்லனா என் கதையை முடிக்க போற. இட்ஸ் ஆல் ரைட். உனக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்க. ராஜா டூ பட்டாபை. எஸ் சார். திட்டம் போட்டது உண்மைதான். ஆனா உங்களுக்கு எதிராக இல்லை. உங்களை கவிழ்க்க திட்டம் போடுறாங்களே, அந்த துரோகிகளை உங்களுக்கு காட்டு. சாரி சார். நான் ஒரு போலீஸ் உளவாளின்னு விஸ்வம் உங்கள்கிட்ட நிச்சயமா சொல்லியிருப்பான். யார் நண்பன் யார் உளவாளின்னு இந்த நண்பன் உங்கள்கிட்ட சொல்லுவார். யாரு? விஸ்வத்தை கேளுங்க, அவன் பதில் சொல்லுவான். யார் இவன் விஸ்வம்? மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர். போலீஸ் கமிஷனர் இங்க எப்படி வந்தார்? என்ன கேட்டா? உன்னை கேட்காம வேற யார கேட்கறது? இவனை கேளு. என்ன கேளுங்க. வர்ற வழியில ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்த ரேடியோவை இவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். ரேடியோ? ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி இது ரேடியோ சிலோனும் இல்ல, விவித் பாரதியும் இல்ல. நீங்க இங்க பேசிக்கிட்டு இருந்ததை இந்த ரேடியோ மூலியமா இவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அது எப்படி முடியும்? அவரே பதில் சொல்லுவார். இந்த ரேடியோவில் என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணுமில்ல. இந்த ரேடியோவில் என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணுமில்ல. இந்த ரேடியோவில் என்ன ரகசியம் இருக்கு? ஒரு சின்ன மைக்ரோபோன். மைக்ரோபோன். அந்த மைக்ரோபோன் எங்க இருக்கு? விஸ்வம் பாக்கெட்ல. ஏன் பாக்கெட்ல? என்ன உளறல? யாரா உளறல? நீதான் உளற. அவனை சோதனை பண்ணு. வீரையா, சோதனை பண்ணுங்க. விடவன் விடு. விடுங்க 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 விடுங்க. நான் எத்தனையோ பைய சோதனை போட்டிருக்கேன், நான் பாக்க. சாரி. டேய். மாட்டிக்கிச்சு. பிரெஞ்சு மைக்கிற போகணும். மேட் இன் பிரான்ஸ். இதை வச்சுதான் இங்க நடந்ததெல்லாம் ரேடியோ மூலியமா கேட்டுட்டு இருந்தீங்களா? அந்த மைக்ரோஃபோன் என் பாக்கெட் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. இவங்க பேசாத. மறுபடியும் பேசுனா பல்ல வச்சுருவேன். யாராவது எத்தனை நின்று பேசுங்க. நான் கேட்கிறோம். நான் பேசிக்குமா சார்? பாரத வேலை செஞ்சவன மூணுல ஒருத்தன். மூணு வருஷம். 1 2 3 1 by 3. வாட் ஆல் திஸ் நான்சென்ஸ்? யார் இந்த முட்டாளிங்க கூட்டு வந்தது? சார் பாஸ், கமிஷனர் பாபுவையும் விஸ்வத்தையும் பின்தொடர்ந்து வரும்போது இவரை தொடர்ந்து வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட கார் இல்ல. என்கிட்ட இருந்தது. மத்த விஷயத்தையும் இதுல கேளுங்க. இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது பட்டன் அமுத்துங்க. இப்ப பாருங்க. ஆகாசவாணி, சென்னை வானொலி நிலையம், இந்தியில் செய்தி அறிக்கை கேட்பீர்கள். பாஸ், என்ன நம்புங்க. இவங்க 2 பேரும் போலீஸை சேர்ந்தவங்க. இவங்க திட்டமிட்டு பாபுவை விலக்கி வாங்கி அந்த மைக்ரோபோனை பாபு மூலமா பாக்கெட்ல போட வச்சுட்டாங்க. மூடுவாங்க. கேளுங்க பாஸ். அவன் மூடவே மாட்டான், நான் மூடுறேன். பாஸ், நான் உங்க உப்பத்தின்னு வளர்த்தேன். ஷாபாஷ் பாபு, ஷாபாஷ். கமிஷனர், இவனையும் அந்த கைது கூட சேர்த்து கட்டுங்க. இருங்க. நான் ஒட்டுறது மாத்திரம் கட்டிக்காரன் இல்ல, கட்டுறதையும் கட்டிக்காரன். இவரை நான் கைது செய்ய போறேன். இல்ல சார், இவர் எப்படி உங்களை கைது செய்யணும்னு நினைச்சாரோ அதே வழியில இவரை நான் கைது செய்வேன். ரெண்டு பேரும் சேர்த்து கட்டு. கமிஷனர் கார் இருக்கா? ஒரு ஓட்ட ஜீப். சரி, 3 பேரும் லேத்து.
சோமு நீ கூட போ. நான் ஒரு ஆவி அவன் ஆவில நான் பாதி இந்த பக்கம் யாரு போனாலும் அவங்களுக்கு கூட்டத்தில் சேர்த்துடுவோம் எங்க கூட்டத்தில் சேர்த்துடுவோம் பட்டாபி குயிக் ஐ சே சார் ப்ரமோஷன் ஆல் ரைட் ரிமூவ் திஸ் ஃபர்ஸ்ட். இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை. நன்றி அப்பா அம்மா